என்னன்னா, அவங்கனால அந்த மூட்டை இழுக்கவோ, இல்ல பிரிக்கவோ, தூக்கி கொட்டவோ முடியல லேடீஸால. ஜென்ஸ்னால தான் முடியும் அந்த வேலைய செய்யறது. ஏன்னா மூட்டைய இழுத்துட்டு பிரிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை. சரிங்களா? ஒரு லேடீஸ் வேலை செய்ற ரேஷன் கடையில லேடீஸ் தான் ஜென்ஸ் தான் கூட இருந்து ஹெல்ப் இருக்கணும். ஆயாஸ் ஏன்னா அவர்களே வணக்கம். பிரபா அவர்களே வணக்கம். கியூட் பிரபா அவர்களே வணக்கம். அப்புறம் இம்பாசிபிள் 2409 வந்திருக்காங்க. அவங்களுக்கு வணக்கம். தங்கமயிலுக்கு வணக்கம். சங்கருக்கு வணக்கம். என்னன்னா லைன்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. என் லைன் தான் ப்ராப்ளம். அதனாலதான் என்னால போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ யாராவது என்னை கேட்டு மெசேஜ் போட்டிருந்தா நான் அதுக்கு ரிப்ளை பண்ணனா என்ன மன்னிச்சிருங்க. ஓகேவா? இப்ப கூட குறுக்குன்னு ஏதோ ஒரு சவுண்ட் உள்ள கேட்டுக்கிட்டு இருக்கு. நான் பேசுறது எனக்கே எக்கோ ஆகுது. ஏன்னு தெரியல. சித்ராமாவோட வாய்ஸ் ஏதோ கிணத்துக்குள்ளார இருந்து பேசுற மாதிரியே இருக்கு. அது என்னோட பையன் கேம் விளையாண்டுட்டு இருக்கான். கார் ஓட்டிட்டு இருக்கான். நீங்க ஏதோ கிணத்துக்குள்ளார உட்காந்து பேசுற மாதிரியே ஒரு ஃபீலாவே இருக்குது. அதனால எனக்கு என்னன்னே புரியல. அவன் கார் ஓட்டிட்டு இருக்கிறான் என் பையன். அந்த கார் ஓட்டுற சவுண்டு பயங்கரமா கேக்குது. கொயமையான்றதுனால லைவ் கொஞ்சம் இஷ்யூ ஆகுது. எதுவும் யாரும் கோச்சிக்க வேணாம் ப்ளீஸ், தயவு செய்து உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். சண்டைக்கு வந்துடுறீங்க யாரும். ஓகேவா? உண்மையான ரியாலிட்டியே சொல்லிட்டேன். என்ன ஆச்சு? நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கா? எனக்கு நெட்வொர்க் ப்ராப்ளத்தோட இதுவும் சேர்ந்துதான். சரி, உங்களை யார் கேட்டது 2 பேர் சித்ராமா 2வது மேரேஜ் பண்றது தப்பா ரைட்டா? முதல் மனைவியோட ஒப்புதலோட 2வது கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு கிடையாது. முதல் மனைவியோட சம்மதத்தோட பண்ணிக்கலாம். இரண்டாவது மேரேஜ் நான் பண்ணாமலேயே குழந்தையை பெத்துக்கிட்டேன். அதுல ஏதாவது பிரச்சனை இருக்காமா? நீங்க நான் வக்கீல் வண்டு முருகன் சொல்லுங்க. கண்டிப்பா பிரச்சனை இருக்கு. சட்டப்படி முதல் மனைவி தான் செல்லும். சரியா? இரண்டாவதா துணிவி வச்சுக்கலாம். ஆனா அந்த கல்யாணம் செல்லாகாது. குழந்தை வாரிசா ஏத்துக்கலாம். சட்டப்படி வாரிசா ஏத்துக்கும். மனைவிக்கு அங்கீகாரம் கிடைக்காது. 2வது கல்யாணம் பண்ணினாலும் முதல் மனைவி இருக்கும்போது 2வது மனைவிக்கு அங்கீகாரம் கிடையாது. முறைப்படி அவர்களிடம் டைவர்ஸ் வாங்கினாதான் அந்த 2வது கல்யாணம் செல்லும். 2வது கல்யாணம் பண்ணாம நீங்க குழந்தைய பெத்துக்கிட்டா அந்த 2வது குழந்தைக்கு அங்கீகாரம் உண்டு. சித்ராமா, என் மனசுல இருக்கிறது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி வச்சிடலாமா? சொல்லுங்க ஆயாஸ். பரவாயில்ல, நீங்களும் நானும் சாதிச்சேங்கிற மாதிரி இருக்கிறீங்க. ஏன் ஆயாசு? எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குதுயா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுல வேற நான் வக்கீல் வண்டி முருகனா? சட்டப்படி ஒரு மனைவி இருக்கும்போது 2வதாக திருமணம் செய்தால் சட்டப்படி அது தவறு. 2வதாக ஒரு பெண்ணுடன் பழக்கம் வைப்பது தவறு கிடையாது. அந்த குழந்தைக்கு அவங்க மூலியமா குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு அங்கீகாரம் உண்டு. ஆனா என்னைக்குமே அந்த பொண்ணுக்கு அங்கீகாரம் கிடையாது. உண்மை தெரிஞ்சா அடி உழுகும். 2 பேத்துக்குமே உழுகும். முதல் மனைவிட்ட இருந்து பாத்துக்குங்க ஆயாஸ். அதுக்கு மட்டும் தயாரா இருங்க. அடி வாங்க. அந்த குழந்தைக்கு எல்லாமே என்னுடைய ஆதாரத்தோடு கொடுத்து வச்சிருக்கேன் சித்ராமா. அப்புறம் என்ன? விடுங்க. அங்கீகாரம் கொடுத்துட்டீங்களே குழந்தைக்கு, அப்புறம் என்ன கவலை இல்லை, விடுங்க. ஆனா உங்க பொண்டாட்டிக்கு தெரிஞ்சதுன்னா அடிதான் விழுகும். பாத்துக்குங்க. அதுக்கு மட்டும் தயாரா இருங்க. எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை ஆயாஸ்? பொண்டாட்டி இருக்கும்போதே எதுக்கு? அதாவது ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்குங்க. சரியா?